வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வக்பு மசோதாவில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த 23 திருத்தங்களில் 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வக்பு சொத்துக்களின் நிலையை தீர்மானிக்க ஒரு அரசு அதிகாரியை நியமிக்கவும் மசோதாவில் வழிவகை. மார்ச் 1ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் கடிதம். மாவட்டத்தின் அனைத்து துறைகளையும் கண்காணித்து ஒருங்கிணைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக சீமான் வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் ஆஜர். சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி சீமான் தரப்பில் விளக்கம். முகமூடிதான் ஹிந்தி, ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஹிந்தி சமஸ்கிருதம் படையெடுப்பால் வட இந்திய மாநிலங்களில் 25க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ் மொழியை ஹிந்தியாலோ சமஸ்கிருதத்தாலோ அழிக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். சமஸ்கிருதம் ஹிந்தி மூலம் ஆரிய பண்பாட்டை திணிக்க முயன்றால் இந்த மண்ணில் இடம் கிடையாது எனவும் சூளுரை. எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று சிலர் தற்போது ஒரு திணுசாக பேசி வருவதாக முதலமைச்சர் சாடல். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றால் சமஸ்கிருதமயமாக்கும் திட்டம் தான் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும் எனவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நடப்பது தேச விரோத ஆட்சி அல்ல, தேசிய ஆட்சி என அமித்ஷாவுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. தேச விரோத சக்திகள் எப்போதும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கும் என பாஜக மீது மறைமுக சாடல். சினிமாவில் காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து சிலர் அங்கீகாரம் பெறுகிறார்கள் என விஜயை மறைமுகமாக சாடினார் விசிக தலைவர் திருமாவளவன். இளமை காலத்தில் சொகுசாக வாழ்ந்துவிட்டு வயதானவுடன் அரசியலுக்கு வரும் நடிகர்களுக்கு எளிதில் அங்கீகாரம் கிடைப்பதாகவும் விமர்சனம். சினிமாவோட நடிச்சு புகழை தேடி பொருளை தேடி சுகத்தை தேடி சொகுசாக வாழ்ந்துவிட்டு இளமை காலத்தையெல்லாம் சொகுசாக கழித்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார். அவங்க ஒரு ஊரா இப்படி போய் அலைய வேண்டியதில்லை, ஒரு ஊரா போய் கொடியேற்ற வேண்டியதில்லை, ஒரு ஊராய் போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை. உடனே கட்சியை தொடங்கலாம், அடுத்து ஆட்சிக்கு போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விசிக இல்லாமல் எந்த அரசியல் நகர்வும் இருக்காது என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். கொள்கையில் தெளிவாக இருப்பதால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது என பேச்சு. அந்த கொள்கைகளை பரப்புவதிலே எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது. அந்த கொள்கைகளில் எனக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கிறது. அதனால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. இன்றும் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறது. நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் பொய் பிரச்சாரங்களை புறந்தள்ளிவிட்டு மும்மொழி கொள்கையை நிச்சயம் எதிர்ப்போம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என தாவைக்கா தலைவர் விஜய் பேச்சு.
உங்க குழந்தைக்கு 3 மொழி, தாவைக்கா தொண்டர்களின் குழந்தைகளுக்கு 2 மொழியா? தாவைக்கா தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. விஜய் அவர்கள் கேட்குறேன், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்கு 3 மொழி, நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில் 3 மொழி, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். மொழி விவகாரத்தில் பேசி வைத்து திமுக பாஜக அரசுகள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். பாஜகவும் திமுகவும் எல்கேஜி யூகேஜி பசங்க போல் இணையத்தில் ஹேஷ்டாக் போட்டு விளையாடுவதாக விஜய் விமர்சனம். நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதான் திமுக பல PhDக்களை முடித்த கட்சி. எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் போல் மத்திய மாநில அரசுகள் சண்டையிடுவதாக விஜய் பேசியதற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? வசனம் பேசுவதில் வல்லவரான விஜய் மத்திய பாஜக அரசு குறித்து பதுங்கி பேசுவது ஏன் என சண்முகம் கேள்வி. பாசிசம் பாயாசம் என தொடர்ந்து நக்கலடிப்பதை பார்த்தால் அவருக்கு எதுவும் தெரியாது என்றே கருத வேண்டியிருப்பதாக பதிவு. தேவைக்கேற்ப கூட்டணி வைப்பவர்கள் கூறுகிற கூத்து இது. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை என விஜயின் பேச்சுக்கு சீமான் பதில். இந்த நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறதுலாம் தேவைக்கேற்ப கூட்டணி வைக்கிறாங்கல்ல, அவங்க சொல்ற கூட்டு இது. அவங்க சொன்னது அவங்க சொல்றது. அதனால அதை நான் மும்மொழி கொள்கைக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என சீமான் திட்டவட்டம். மும்மொழி கொள்கைக்கு எதிராக தனித்து போராடுவோம் எனவும் உறுதி. உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க, நாங்கள் வரணும். இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிடல? அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனியாக போராடுவோம். ஹிந்தி எதிர்ப்பிற்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சீமான் சாடல். தேர்தல் நெருங்குவதால் திமுக தனது அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் தாக்கு. உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க, நாங்கள் வரணும். இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிடல? அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனியாக போராடுவோம். இவர்களை நம்ப முடியாது. இவருக்கு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் இந்த மும்மொழி கொள்கை வருதா? இப்போ தான் சொல்லுங்கள், இப்போ தான் வருதா? இப்போ தான் இந்தியை திணிக்கிறாங்களா? அதனால் இந்த நாடகத்தை ரொம்ப நாள் பார்த்து போர் அடிச்சிட்டதுனால தான் நாங்கள் இது வேணாம்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 64,080க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 40 குறைந்து 8,010க்கு விற்பனை. இந்த உன்னதமான தருணத்தில் தமிழ் மொழியில் பேச முடியாதது வருத்தம் அளிக்கிறது.
ஆன்மீக வரலாற்றில் தமிழ் மொழியை குறிப்பிடாமல் பேச முடியாது எனவும் ஈஷா சிவராத்திரி விழாவில் அமித்ஷா பேச்சு. கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. தஞ்சை பெரிய கோவில் சிலைக்கு சக்தி இல்லையா? மகா சிவராத்திரி விழாவில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேச்சால் சர்ச்சை. தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் களை கட்டிய மகா சிவராத்திரி விழா. விடிய விடிய கண் விழித்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சிவபெருமானை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கபாலீஸ்வரர் கோவிலில் தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் முறையாக செய்யவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாக இருந்ததாக வேதனை. நாங்கள் வருஷம் சிவராத்திரி ஆனால் இந்த டெம்பிளுக்கு வருவோம். க்ரௌடு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இயர் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். 100 ருபீஸு ஃப்ரீ தரிசனம் எல்லாம் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. முக்கியமாக விவிவிஐபின்ட்டு எங்கேருந்து தான் அவ்வளோ பேர் வராங்க தெரில. அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற க்யூ. அவங்களாம் ½ அன் ஹவரில் என் பக்கத்தில் நின்னவங்க விவிவிஐபின்னு ஆகிட்டு அவங்க பாட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அது என்ன சொல்கிறது தெரியல. இப்போ நான் கடைசியில் நான் சாமியே பார்க்கல. இவ்வளோ இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இயர் நான் என்னால் பார்க்கக்கூட. சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அனுமதி. வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். திண்டுக்கல், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மார்ச் 1 கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பஞ்சாப், தெலுங்கானாவில் பள்ளியில் மாணவர்கள் அவரவர் தாய்மொழியில் பாடங்களை கற்பது கட்டாயம். தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மொழி பிரச்சினை தீவிரமாகி உள்ள நிலையில் தாய்மொழிகளை தற்காக்கும் நடவடிக்கையில் மாநிலங்கள். நாடு முழுவதும் 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்த புதுச்சேரி போலீசார். ஆடம்பர பங்களா, சொகுசுக்கார் என உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தது விசாரணையில் அம்பலம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 45 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்ற மகா கும்பமேளா நிறைவு. சுமார் 68 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளதாக தகவல். டெல்லியில் சாவா திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்கில் தீ விபத்து. எச்சரிக்கை மணி ஒலித்ததும் அலறி அடித்தபடி வெளியேறிய மக்கள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டிரம்புடன் நாளை சந்திப்பு. முக்கிய கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக தகவல். அமெரிக்கா கட்டுப்பாட்டில் காசா எப்படி இருக்கும் என்பதை போன்ற AI வீடியோவை வெளியிட்ட ட்ரம்ப் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு. சென்னை வந்த தோனி அணிந்திருந்த டி-ஷர்ட் குறித்து ரசிகர்கள் விவாதம். புள்ளிகள் மற்றும் கோடுகள் மூலம் தகவல்கள் பரிமாறும் வாசகம் குறித்து இணையத்தில் பதிவு. ICC சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றி. 8 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அபாரம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து 3வது அணியாக வெளியேறியது இங்கிலாந்து. பாகிஸ்தான், வங்கதேச அணிகளை தொடர்ந்து இங்கிலாந்தும் வெளியேறியதால் ரசிகர்கள் ஏமாற்றம்.